அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய மத்தியமாவில் வந்து செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரோமன் நீங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் ரோமன் வந்து ஏற்கனவே எஸ்சிஎஃப் ஃபுல்லாக நாங்கள் கன்வி போட்டிருக்கோம் வீடியோஸில். இப்போ வந்து தேர்ட் ரோமன் வந்து கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டு வரோம். இதில் மொத்தம் டோட்டலாக 14 கொஷின் இருக்குது. அந்த 14 படிச்சுட்டிங்களா 4 வரும். இதில் எனி 2 அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கும் 2.5 மார்க்கு. மொத்தம் டோட்டலாக அதுக்கு வந்து 5 மார்க்ஸு. கின்கி தோ பிரசன்னைக்கு உத்தர் லிக்கியே, இந்த 2 வினாக்களுக்கும் மட்டும் நீங்கள் விடை எழுதுக. தசரத்துக்கு கித்தினி ராணியாம் தீன் வே கோன் கோன் தீன். தசரத மகாராஜாவுக்கு வந்து எத்தனை வந்து ராணிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை ராணிகள், அவர்கள் யார் யார்? தசரத்துக்கு தீன் ராணியான் தீன். தசரத மகாராஜாவுக்கு 3 ராணிகள் இருக்கின்றனர். வே கௌசல்யா, சுமித்ரா அவர் கைகேயி தீன். 3 ராணிகள் பெயர் வந்து இங்கே லைனாக கொடுத்துருக்காங்க. கௌசல்யா, சுமித்ரா மற்றும் கைகேயி. ஷப்பு லோகு விஸ்வாமித்திர சே கியோன் டர்த்தே தே. ஷப்புனா வந்து எல்லோரும் லோகுனா மக்கள், எல்லா மக்களும் விஸ்வாமித்திரை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள்? கியோன் டர்த்தே அப்படின்னா பயப்படுறது. ஏன் அந்த முனிவரை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள்? விஸ்வாமித்திர படே தப்சவி அவர் கோர்த்தின் தே. விஸ்வாமித்திரர் வந்து படே அவர் வந்து பெரிய ஒரு துறவி மற்றும் வந்து கோர்த்தின் தே. கோர்த்தி அப்படின்னா வந்து ரொம்ப வந்து கோபக்காராக இருக்கிறார். இஸ்லியே ஷப்பு உன்சே டர்த்தே தே. அதனால் ஆகையால் எல்லா மக்களும் அவரை பார்த்து பயப்படுகின்றனர். ராம் அவர் லக்ஷ்மணன் நே வன்மே கியா கியா. ராம் அவர் லக்ஷ்மணன், ராமரும் மற்றும் லக்ஷ்மணன் வன்மே கியா கியா, அவங்க காட்டில் என்ன செய்தனர்? ராமரும் லக்ஷ்மணன் காட்டில் வந்து என்ன செய்தனர்? ராம் அவர் லக்ஷ்மணனே வன்மே ராட்சோம் கோ மார் டாலா. அரக்கர்களை கொன்றனர். ராமரும் லக்ஷ்மணன் சேர்ந்து அரக்கர்களை கொன்றனர். மகாராஜ் தசரத்தினே ராஜ்யபார் ராம்கோ சௌம்பனா கியோன் ஷாகா. மகாராஜ் தசரதிலிருந்து ராஜ்யபார் அப்படின்னு ராஜ்யத்தை வந்து இந்த ராமருக்கு வந்து ஒப்படைக்க விரும்பினார். எதனால் வந்து தசரத் வந்து ராமர்கிட்ட வந்து ராஜ்யத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ராஜா தசரத்து பூடே ஹோ கயே. ராஜா தசரத்துக்கு வந்து பூடே ஹோ கயே அப்படின்னு அவருக்கு ரொம்ப முதுமை காரணமாக அவருக்கு வந்து வயதானதுனால இஸ்லியே வே அப்புனா ராஜ்யபார் ராம்கு சௌம்பனா சாகா. அதனால் அது வயதானதுனால தன்னுடைய மகன்கிட்ட வந்து இந்த ராஜ்யத்தை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு தசரத் வந்து விரும்பினார். மந்திரா கவுன்தீன் வகு கௌசி தீன். மந்திரா என்பவள் யார்? அவர் எப்படிப்பட்டவள்? மந்திரா கைகேயிக்கு தாசி தீ. மந்திரா கைகேயுடைய பணிப்பெண். வகு கூபட்டு தீ. அவர் கூபட்டு தீன்னு அவள் ஒரு கூணுல முதுகு வளைவாக இருப்பவள். மற்றும் குட்டில் ஸ்வாபுக்கி தீன். அவள் ஒரு வஞ்சக குணம். ஸ்வாபு அப்படின்னா வந்து குணம்னு அர்த்தம். குட்டியில் அவள் வந்து ஒரு வஞ்சக குணம் உள்ளவள். மந்திராணி கைகேயி சே கியா வர் மாங்கனே கேலியே ககா. மந்திராணி கைகேயிடம் வந்து என்ன வந்து சொல்கிறாள்? அப்போ வந்து மந்திரா வந்து கைகேயிட்ட வந்து என்ன சொன்னால் எதற்காக அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. மந்திராணி கைகேயி சே ககா. மந்திரா வந்து கைகேயிட்ட சொல்கிறா, தும் ஏக்குவர் சே ராம்கோ वनवास और दूसरे वर्षे भरत को राज्य अभिषेक मांगे. அப்போ மந்திரா வந்து கைகேயிட்ட சொல்கிறா, முதல் வரம் வந்து ஏக்கு வர்ணம் வந்து வரம் வந்து முதல் வரம் வந்து ராமரை வந்து காட்டுக்கு வந்து நீ அனுப்பணும். இரண்டாவது தூசரி அப்படின்னா இரண்டாவது வாரம் வந்து வரத்தை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து முடிச்சு விட்டணும். அப்படி இந்த வரத்தை வந்து நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு கைகேயிட்ட வந்து மந்திரா வந்து சொல்லித்தராப்புல தசரன்ட்ட கேட்க சொல்லி. அதுதான் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக வரும் பார்த்துங்க. கைகேயி கா தூசரா வர் கியா தா.
கைகேயினுடைய இரண்டாவது வரம் என்ன? ஸ்ரீராம் को 14 साल का वनवास கைகேயி का दूसरा वर था. கைகேயுடைய இரண்டாவது வரம் வந்து ஸ்ரீராம் அப்படின்னு ராமரை வந்து 14 साल, சௌதக் அப்படின்னா 14, சால்னா வருடம், 14 ஆண்டுகள் வந்து வனவாசம் காட்டிற்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி வந்து இரண்டாவது வரமாக வந்து மன்னர்கிட்ட வந்து கேட்குறா. மகாராஜ் தசரத் கியோன் பேகோசிகோ கயே வந்து மகாராஜ் தசரத் வந்து ஏன் வந்து மயக்கம் அடைந்தார்? பேகோஸ் அப்படின்னு வந்து மயக்கம்னு அர்த்தம். எதனால் வந்து அவர் மயக்கம் அடைந்தார்? கைகேயி கி நிர்த்தயத்தா தேக்குக்கர் மகாராஜ் தசரத் பேகோசிகோ கயே. கைகேயுடைய கொடுமையை தேக்குக்கர் அப்படின்னா பார்க்கறது. கைகேயுடைய கொடுமையை பார்த்ததுனால மகாராஜ் தசரத் வந்து மயக்கமடைந்தார். தசரத்தினி கியோன் பிரான் சோடே தியே. தசரத் வந்து எதனால் வந்து உயிரை விட்டார்? மகாராஜா வந்து எதனால் வந்து உயிரை விட்டார்? ஸ்ரீராம் கே வியோக கே காரன் தசரத்தினி பிரான் சோடே தியே. ஸ்ரீராமுடைய வந்து பிரிவினால் வந்து அவர் வந்து உயிரை வந்து விடுகிறார். பிரிவால் வந்து தன் மகனை வந்து பிரிஞ்சிட்டான் அப்படின்றது அவர் நினச்சி என்ன பண்ணுறார்? அவர் இந்த காரணத்தினால உயிரை விடுகிறார். பரத்தினி சபாஸ் தோஸ் சே கியா கஹா. பரத் வந்து என்ன அந்த புலவர் வந்து அமைச்சர் மந்திரி இவங்ககிட்டலாம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்டிப்பாக வரும். பரத்தினே சபாஸ் தோசே கஹா கி ஹம் ஷப் ராம் கா ராஜ திலக்கு வன்மே ஹி கரேங்கே. இந்த மாதிரி வந்து மந்திரி அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அவர் கூப்பிட்றாரு ஷப்பு ராம், நம்ம ராமரை வந்து நம்ம வந்து காட்டில் போய் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து ராஜத்திலக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ராஜத்திலக்கு வன்மேகி கரேங்கே. ராம் லக்ஷ்மணன் அவர் சீதா ககாங் ரகே. ராமரு லக்ஷ்மணும் மற்றும் சீதா எங்கே வசித்தனர்? ககாங்னா எங்கேன்னு அர்த்தம், ரகேனா வசிக்கிறது, அவங்க எங்கே வசிக்கிறாங்க? ராம் லக்ஷ்மணன் அவர் சீதா சித்திரக்கூட்டில் ஏக்கு பர்ணக்குடி மே ரகே. அவங்க சித்திரக்கூட்டு அப்படின்றது ஒரு இடத்த குறிக்கிறது. அந்த இடத்துல வந்து பர்ணக்குடி அப்படின்னா வந்து ஒரு குடிசைன்னு அர்த்தம். அந்த குடிசையில் வந்து அவங்க காட்டில் வந்து வசிக்கிறாங்க. பரத்தினி குக சே கியா கஹா. பரத்தினன் வந்து பரத்தினி குகனிடம் வந்து என்ன சொன்னார்? பரத்தினி குகன் சே கஹா. பரத் வந்து குகன்கிட்ட சொல்கிறாரு, மை ராம்கோ அயோத்தியாலே ஜானே ஆயாகும். நான் வந்து ராமரை வந்து அயோத்தியாவுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன்கிட்ட வந்து பரத் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் எங்கள் அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும், இதை பார்த்துங்க. ராமச்சந்திரனே அயோத்தியா லவுடு ஆனே சே கியோன் இன்கார் கர் தியா. ராமச்சந்திரன் அயோத்தியாவுக்கு வந்து லவுடுனா திரும்புறது. நான் அயோத்தியாவுக்கு வந்து நான் திரும்ப மாட்டேன். ஏனென்றால் இன்கார் கர் எதனால் வந்து அவர் மறுக்கிறார் அப்படின்னு ராமர் வந்து நான் காட்டுதான் இருப்பேன், நான் அயோத்தியாவுக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு பரத்துட்டு வந்து சொல்கிறாரு. இது வந்து அந்த கொஷின்ஸு. இதுக்கு விளக்கம் பாருங்கள். ராமச்சந்திரனே அப்புனே மாதா பிதாக்கி ஆஞ்ஞாக்கா பாலன் கர்ணாஷாகா. ராமர் வந்து தன்னுடைய அம்மா அப்பா ஆனானா அவங்க கட்டளைப்படி என்ன பண்ண, நான் வந்து காட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன், அவங்க கட்டளைப்படி நான் காட்டுக்கு வந்துட்டேன். இஸ்லியே அயோத்தியா லவுடினேஸே இன்கார் கர் தியா. அதனால் வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து அயோத்தியாவுக்கு நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். லாஸ்ட் கொஸ்டின். பரத்தினே இன்கா அபிஷேக் கியா और उन्हे किस पर रखा. பரத் வந்து கின்கா யாருடைய அபிஷேகம் பண்ணுறாரு, அவர் மற்றும் உன்கே
கிஸ்பர் ரக்கா. அந்த கிஸ்பர்னால் அது எங்கே ரக்கானா வைக்கிறது, அது எங்கே வந்து வைக்கிறாரு அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது கண்டிப்பாக வரும். பரத் இனி ராமச்சந்திரக்கு பாதுகாவோ அப்படின்னா வந்து காலனி, அவர் ராமருடைய காலனி ஸ்லிப்பர், இந்த செருப்பை வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த அபிஷேகம் பண்ணுறாரு. அவருடைய போட்ட செருப்பை வந்து செருப்பு வச்சு அபிஷேகம் பண்ணுறாரு அவர். மற்றும் உன்கே சிம்ஹாசன் அப்படின்னா வந்து சிம்மாசனத்தில் வந்து ரக்குகர். அப்போ அந்த மன்னர் வந்து சிம்மாசனத்தில் உட்காருவாங்களா, அந்த சிம்மாசனத்தில் அந்த பாதுகாவோ அந்த ஸ்லிப்பரை வந்து வச்சு அது என்ன அந்த சிம்மாசனத்தில் வச்சு சாசன்னா ஆட்சின்னு அர்த்தம். சாசன் கியா அதை வச்சுட்டு அவர் வந்து பரத் வந்து ஆட்சி செய்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.